அனைத்து தமிழ் சமுதாய உறவினர்களுக்கு வணக்கம். இப்போ எல்லோரும் வாக்கு செலுத்தி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவரும் ஓட்டு போடுங்க. நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன். அதனால் எல்லோரும் ஜனநாயக கடமையாட்டுங்க. ஏன்னா ஓட்டு போடாமல் யாரும் இருக்கக்கூடாது. ஓட்டு போடாமல் இருந்தால் நாம் இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. நமது வாக்குரிமை நமது உரிமை. சரி, இப்போ இதுக்கும் நம்மளுக்கு என்ன வந்துங்க தேவை அரசியலுக்கு என்னண்டு, அதாவது இந்த எலெக்ஷனில் இந்த தேர்தலில் ஜெயித்தவங்களில் அதிக பெரும்பான்மை நம்ம சமுதாயம்தான் ஜெயிச்சு வருவாங்க. கண்டிப்பாக அப்படி ஜெயிச்சு வரும்போது நமக்கான உரிமையில் நாம் வென்றெடுக்கணும். அதை எல்லோரும் தலையாய கடமையாக நினச்சிக்கோங்க. நமக்கான அரசியல் நமக்கானதை உருவாக்க போகிறோம். நமக்கான முன்னுரிமையை நாம் தான் கேட்கணும். சும்மா இருந்துக்கிட்டு 39% இந்த தமிழ்நாட்டில் நாம் இருக்கோம். தேவர் சமுதாய மக்கள் 39%. 100% 100 பேர் இருந்தால் 39 பேர் இந்த மக்கள் இருக்கான். அப்போ நமக்கான அரசியல் எது? அதை தேர்ந்தெடுக்கிற கால சூழ்நிலை இருக்கும், கட்டாயத்தில் இருக்கும். ஆகவே சாத்தூரில் கண்டிப்பாக அண்ணன் ஜெயிச்சிருவார். திருப்பத்தூரில் கேசி திருமாரஞ்சி கண்டிப்பாக ஜெயிப்பார். அப்புறம் முதுகுளத்தூரில் அண்ணன் ராம்குமார் பாண்டியன் கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்தமாரி நம்ம அரசியலில் தேவர் அரசியலில் இருக்க மக்களில் அதிக பெரும்பான்மை பேர் இப்போ இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்க கால சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நமக்கான அரசியலை நம்ம தேவர் அரசாணையை இந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்டு பெறணும். கேட்டு பெற வேண்டிய காலகட்டத்தில் கட்டாய சூழ்நிலை இருக்கும். வாழ்க.